வளரும் நாடுகளின் முன்னுரிமைகளுக்கு ஆதரவளித்தல், பாதுகாப்பான உலகை உருவாக்குதல் போன்றவற்றில் பங்களிப்பதே இந்தியாவின் நோக்கம். அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் டெல்லியில் நடந்த 16வது பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாட்டில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். முதல்வர் விஜய் பிறந்த நாளுக்கு அவருடன் கேக் வெட்டி கொண்டாடிய போட்டோவை நடிகை த்ரிஷா பகிர்ந்துள்ளார். எல்லாவற்றையும் அர்த்தமுள்ளதாக்கும் நபருக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் என இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார். கோயில் நிதி கோவிலுக்கே என கவர்னர் உரையில் வெளியான தாவேக் அரசின் கொள்கை அறிவிப்பை வரவேற்கிறோம் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்தார். திமுக அரசு கோவில் நிதியை திட்டமிட்டு அழித்தது என்றார். சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதல்வர் ஆற்றிய உரை வெறும் சம்பிரதாயமாக இல்லாமல் மிகவும் சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது என மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். தமிழக அரசியல் மாறி வருவதன் வெளிப்பாடாகவே இதனை பார்க்க வேண்டும் என்றார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, சட்டம் ஒழுங்கில் முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயிலில் காணிக்கை பணம் சுமார் 200 கோடி ரூபாய் திருடப்பட்டிருப்பதாக ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்கும் கோயில் தலைமை நிர்வாகி சம்பத் ராயை நீக்காமல் பாதுகாப்பது யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் ஜூன் 17ஆம் தேதி கையெழுத்தானதில் இருந்து 11 கப்பல்கள் பாதுகாப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்ததாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். அக்கப்பல்கள் இந்தியா நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்றார். தனது சொந்த நாட்டில் ஏற்பட்ட தோல்வி மற்றும் மனித உரிமை மீறல்களை மறைக்கும் முயற்சியாக பாகிஸ்தான் ஆத்திரமூட்டும் வகையில் பேசி வருகிறது என இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம் பவானிபூர் தொகுதியில் முதல்வர் சுவேந்து அதிகாரி பெற்ற வெற்றிக்கு எதிராக முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தொடர்ந்த தேர்தல் வழக்கை கொல்கத்தா ஹைகோர்ட் விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டுள்ளது. மங்கோலியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரிடம் தங்கள் நாட்டில் ஆங்கில மொழி திறனை வளர்க்க உதவுமாறு அந்நாட்டு அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் ஆங்கில மொழித்திறனை மேம்படுத்த இந்தியா உதவும் என உறுதியளித்துள்ளார். லண்டனில் நடந்த புரோ லீக் ஹாக்கியில் இந்திய அணி 4.3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தியது. கேரளத்தில் ஷிகல்லா பாக்டீரியா நோய் தொற்று மேலும் 15 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 165ஆக உயர்ந்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் தனது தற்காப்பு திறனை வலுப்படுத்த இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை மற்றும் ஆகாஷ் தீர் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குவது குறித்து இந்திய அரசுடன் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. பிரிட்டன், ஸ்பெயின், இத்தாலி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் முன் எப்போதும் இல்லாத வகையில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. வரலாறு காணாத இந்த வெப்பத்தால் பிரான்சில் கடந்த 5 நாட்களில் 40 பேர் இறந்துள்ளனர். இன்று ஒரே நாளில் 18 பேர் பலியாகினர். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா திமுகவை விமர்சித்த நிலையில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் முந்தைய திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டது. அரசுக்கு பணம் கொடுக்குமாறு கேட்கப்பட்டதாக எந்த முதலீட்டாளர்களும் புகார் தெரிவித்ததில்லை என ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷ் கூறியுள்ளார். நாட்டின் விதிகளை மீறியதாக ஈரான் எல்லை அருகே பணியாற்றி வந்த ஐநா அமைப்புகளைச் சேர்ந்த 20 ஊழியர்களை ஆப்கானிஸ்தானின் தாலிபான் ஒழுக்கநெறி போலீசார் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி ஓசூர் அருகே மூக்கண்டப்பள்ளி பகுதியில் உள்ள தனியார் ரப்பர் தொழிற்சாலையின் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. உடனே அங்கிருந்த தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியில் சிக்கியுள்ள 11,000த்திற்கும் அதிகமான மாலுமிகளை வெளியேற்றும் திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச கடல்சார் அமைப்பு அறிவித்துள்ளது. குன்னூர் விநாயகர் கோவில் நிதியை பயன்படுத்தி ரூபாய் 15 கோடி செலவில் திட்டமிடப்பட்டிருந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுமான பணியை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்துள்ளது. இனி வாரந்தோறும் புதன், சனிக்கிழமைகளில் காலை 11 மணி முதல் 1 மணி வரை பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடத்த போலீசாருக்கு டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை அமெரிக்க இந்திய வர்த்தக கவுன்சில் தலைவர் அதுல், இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் உட்பட பல்வேறு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் சந்தித்து பேசினர். தொழில் முதலீடுகள் மற்றும் வர்த்தக வளர்ச்சி குறித்து ஆலோசித்தனர். சட்டசபையை ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றி சினிமாவில் பேசுவது போல வசனங்களை பேசுவது, ரீல்ஸ் போட மட்டுமே உதவும், மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உதவாது என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தக்லோபன் நகரில் உள்ள சான் ஜோஸ் நேஷனல் பள்ளிக்குள் 2 மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 3 மாணவர்கள் பரிதாபமாக இறந்தனர். 5 பேர் காயமடைந்தனர். தாக்குதலில் ஈடுபட்ட அதே பள்ளியின் முன்னாள் மாணவர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர்.
ஈரோட்டை சேர்ந்த SKM மயிலானந்தனுக்கு பத்மபூஷன் விருதையும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கு பத்மஸ்ரீ விருதையும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கினார். தமிழகத்திற்கு 40 TMC நீர் காவிரியில் திறக்க கர்நாடகத்திற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஜூன் மாதத்துக்கான 9.1 TMC, ஜூலை மாதத்திற்கான 31.24 TMC நீர் திறந்துவிட டெல்லியில் நடந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது. முதல்வரின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 755 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் எனவும் முதல்வர் விஜயின் பிறந்த நாளான நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. தெளிவான வழிகாட்டல் இல்லாததால் அசல் ஆவணங்கள் கட்டாயம் என்ற 34C சட்டப்பிரிவை ஹைகோர்ட் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. EC விண்ணப்பிப்போருக்கு சர்வே கதவு எண்களுடன் விவரங்களை வழங்க பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பற்றி யார் வேண்டுமானாலும் கேட்கலாம், இது மன்னராட்சி அல்ல மக்களாட்சி அரசு என முதல்வர் விஜய் சட்டசபையில் பேசினார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் எதிர்க்கட்சிகள் செய்வது அவதூறு அரசியல் எனவும் குற்றம் சாட்டினார். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்கின்றனர். ஆமாம், நாங்கள் புதுசுதான், எங்களுக்கு ஒன்றும் தெரியாததுதான். ஆனால் மக்கள் பணி செய்ய தெரியும், மக்கள் பணத்தை சுரண்ட தெரியாது. ஊழல் என்ற பெயரில் பணம் பறிக்க தெரியாததுதான், கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாததுதான் என சட்டசபையில் முதல்வர் விஜய் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன் திமுக தலைவர் ஸ்டாலின் செய்த பினிஷிங் சைகை ட்ரெண்ட் ஆனது. இன்று சட்டசபையில் பதிலுரை நிகழ்த்திய முதல்வர் விஜய் சபாநாயகரிடம் அனுமதி பெற்று அதே சைகையை செய்து காட்டினார். மின்வாரியத் துறையில் புதிதாக நியமிக்கப்பட்ட 300 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் விஜய் வழங்கவுள்ளார். வரும் வியாழக்கிழமை மின்வாரியத் துறையின் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோர் தங்கள் சொந்தக்காரர்களை கூட கவர்னர்களாக நியமிக்கலாம் என நிர்மல்குமார் தெரிவித்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்த நயினார் நாகேந்திரன், ஆட்சி அமைப்பதற்காக யார் யாரை தொடர்பு கொண்டீர்கள் என்ற பட்டியலை வெளியிடட்டுமா என கேள்வி எழுப்பினார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி புகைப்பட திறப்பு விழாவில் தேசிய கீதத்திற்கு பின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதை நான் கேட்டால் ஜனாதிபதி பங்கேற்ற நிகழ்வு என்று சொல்வார்கள். தமிழ் தமிழ் என கூறிக்கொண்டு திமுக போல் இரட்டை வேடம் போட மாட்டோம் என முதல்வர் விஜய் பேசினார். தமிழக மக்கள் கோவில்களை நெருங்க விடாமல் தடுக்க திட்டமிடுகிறது முதல்வர் ஜோசப் விஜய் அரசு என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்செந்தூர் கோவிலில் சேவை கட்டணங்களை உயர்த்த அரசு திட்டமிட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றார். பிளாக் டிக்கெட் விற்பனையை தடுக்காத உத்தமர்தான் முதல்வர் விஜய் என திமுக MLA சிவசங்கர் தெரிவித்துள்ளார். என் மீது உள்பட திமுகவினர் யார் மீது வழக்கு தொடர்ந்தாலும் அதை எதிர்கொள்ள திமுக தயார் என்றார். திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னால் அதற்கு ஒரு நாளும் பதில் சொல்ல திராணி இல்லை. மாறாக தனிப்பட்ட தாக்குதலில் இறங்குவதே திமுகவின் தரம். பார்ட்டி ஃபண்ட் என்று சொன்னதும் ஏன் பதறுகிறது திமுக? அந்த பார்ட்டி ஃபண்ட் கொள்ளையில் ஈடுபட்டது யார் என்று மக்களுக்கு தெரிந்துவிட்டது என உதயநிதியை கடுமையாக தாவேக IT விங் விமர்சித்துள்ளது. தமிழகத்தில் ஜூலை 1 முதல் மின் கட்டணம் உயர வாய்ப்பில்லை என மின்வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. திருத்தி அமைக்கப்படும் புதிய மின்கட்டண விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை என கூறியுள்ளது. அமைச்சர்களுக்கு பதிலளிக்க தெரியவில்லை, இன்னும் ஆளுங்கட்சியினர் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என அதிமுகவின் OS மணியன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கவர்னர் உரை மீதான தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் பிரபாகர் அறிவித்தார். தமிழக அரசின் குரூப் 1 காலி பணியிடங்களுக்கான தேர்வுக்கு ஜூன் 30ஆம் தேதி முதல் ஜூலை 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என TNPSC அறிவித்துள்ளது. குரூப் 1 முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை IIT இயக்குநர் காமகோடிக்கு அறிவியல் தொழில்நுட்ப பிரிவில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த கால்நடை மருத்துவ ஆராய்ச்சியாளர் டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசனுக்கும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பித்தார். திரைப்படத்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய நடிகர் மாதவனுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை 65 பேருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கினார். பிரபல மலையாள நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தார். கார்களுக்கு ஃபேன்சி எண் கட்டணம் ரூபாய் 8 லட்சம் வரை உயர்த்தவும், பைக், ஆட்டோ, ஃபேன்சி எண்களுக்கு 1.5 லட்சம் வரை கட்டணம் உயர்த்தவும் தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தருமபுரி அருகே 2023 7 வயது சிறுவனை வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் பிரகாஷ் என்பவருக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தருமபுரி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அசின் பானு உத்தரவிட்டுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனாயே டகாய்ச்சி ஜூலை 1ஆம் தேதி அரசுமுறை பயணமாக இந்தியா வரவுள்ளார். இது அவரது முதல் இந்திய பயணமாகும். என்னை நடிகன் கட்சி என்றும் நம் கட்சியை நடிகன் கட்சி என்றும் கடுமையாக விமர்சித்தனர் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். எல்லோரும் கட்சி தொடங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்வர். நாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்ற பிறகு கட்சி தொடங்கினோம், ஆளும் கட்சி ஆனோம் என்றார். அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் இறந்தவர்களுக்கு தலா ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு தர வலியுறுத்தி ஜூன் 25ஆம் தேதி திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தவுள்ளதாக சண்முகம் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழகத்துக்கே தெரியும் என உதயநிதி தெரிவித்துள்ளார். ஆகவே முதல்வர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நெருக்கடி காலத்திற்கே அஞ்சாத இயக்கம் திமுக. இதுபோன்ற உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்பட மாட்டோம் என்கிறார் சேகர் பாபு. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்றார். மேகதாது விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் கூறும் தமிழக அரசின் முடிவு தவறானது என சீமான் தெரிவித்துள்ளார். புதிய நடுவர் மன்றம் கூறினால் தற்போது நிலையை விட நிலைமை இன்னும் மோசமாகும் என்றார். பாஜகவை கொள்கை எதிரி என்று சொன்ன முதல்வர் ஏன் மத்திய அரசுக்கு எதிராக பேசவில்லை என்று கேள்வி எழுப்பிய எம்பி ராசா, மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சிறை நிரப்பும் போராட்டத்துக்கும் செல்ல தயார் என்றார். சமூக நீதி என்றால் அன்றும் என்றும் என்றும் அதிமுக தான் என எம்பி இன்பதுரை தெரிவித்துள்ளார். 4 பெண்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது குறித்து பெருமையாக பேசுகிறார் முதல்வர் விஜய். அதிமுக அமைச்சரவையிலும் 4 பெண் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தனர் என்றார். சட்டசபையில் சபாநாயகரிடம் அனுமதி கேட்டு முதல்வர் விஜய் சொன்ன குட்டி கதையை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ரசித்து கேட்டார். அவருடன் அதிமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் குட்டி கதையை கேட்டு ரசித்தனர். சட்டசபையில் கவர்னர் உரைக்கு பதிலுரை என்ற பெயரை ஸ்கிரிப்டட் அவதூறுகளை முதல்வர் விஜய் அள்ளி வீசி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் தூண்டுதலில் விவசாயிகள் போராடுவதாக அவர் விவசாயிகளை கொச்சை செய்தது கண்டிக்கத்தக்கது என்றார். தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,08,480 ரூபாய்க்கும், கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதிமுக எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி முதல்வர் விஜயை சந்தித்து கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். நைஸ் ஸ்பீச் என கூறி பாராட்டு தெரிவித்தார். எந்த பார்ட்டி யார் யாருக்கு பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தார்கள் என்ற ஆதாரம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பிய உதயநிதி, யார் தயவிலும் ஆட்சி செய்யவில்லை என்கிறார் முதல்வர். ஆனால் ஆட்சி அமைந்தவுடன் அதிமுகவின் ஒரு தரப்பினரை சந்தித்தது ஏன் என கேட்டார். நேற்று நான் கேட்ட கேள்விகளுக்கு ஒருமுறை கூட வாய் திறக்காத முதல்வர் இன்று முழு டைலாக்கையும் ஒப்பித்துள்ளார். சட்டசபையை சினிமா தியேட்டர் போல மாற்றி முதல்வர் விஜய் நடிக்க ஆரம்பித்து விட்டார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறினார். அரசியல் வேறு, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிர்வாகம் வேறு. இதில் நாங்கள் தெளிவாக உள்ளோம். மத்திய அரசுடன் மோதல் போக்கை விரும்பவில்லை. மாநில உரிமைகளை எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என முதல்வர் விஜய் உறுதியளித்தார். ஒரு புரோட்டோகால் கூட முதல்வருக்கு தெரியாதது வருத்தமளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தெரிவித்துள்ளார். மின்வெட்டு சரி செய்ய அவகாசம் கேட்கிறது தாவேக அரசு. அதிலும் திமுக மீது பழி போடுவதாக கூறினார். மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக ஜனாதிபதி மாளிகை அறிவித்துள்ளது. தைரியம் இருந்தால் ஆதாரத்துடன் குற்றச்சாட்டுகளை சொல்லுங்கள், அதை ப்ரூவ் பண்ண நாங்கள் தயாராக இருக்கிறோம் என பார்ட்டி ஃபண்ட் குறித்து பேசிய முதல்வர் விஜய்க்கு சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சவால் விடுத்துள்ளார். எங்கள் தயவால் தான் ஆட்சி நடக்கிறது என்கின்றனர், ஆனால் இது மக்கள் தயவால் நடக்கும் ஆட்சி என சட்டசபையில் முதல்வர் விஜய் தெரிவித்தார். மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாக கூறினார். போதைப்பொருள் நடமாட்டம் தாறுமாறாக பரவி கொட்டி கிடக்கிறது. ஆனால் இதனை ஆரம்ப நிலையிலேயே ஏன் கட்டுப்படுத்தவில்லை என முதல்வர் விஜய் கேள்வி எழுப்பினார். அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன என்று கரூர் சம்பவம் குறித்து சட்டசபையில் முதல்வர் விஜய் பேசினார். இந்த சம்பவத்தில் எங்கள் மீது பழி போட்ட கொடுமையெல்லாம் வேற லெவல் என கூறினார். கொள்கை எதிரி, அரசியல் எதிரியை அறிவித்தோம். தேர்தலில் கூட்டணியே இல்லாமல் தனித்து போட்டியிட்டு 35% ஓட்டுகளை பெற்றதாக முதல்வர் விஜய் கூறினார். முதல்வர் விஜயின் பதிலுரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையில் கடும் அமளியில் ஈடுபட்டனர். கடந்த கால நிர்வாக குளறுபடியே மின்வெட்டுக்கு காரணம்.
மின்மாற்றி உள்ளிட்ட மின் சாதனங்கள் பழுதடைந்ததால் தமிழகத்தில் அடிக்கடி மின்வெட்டு நிகழ்வதாக முதல்வர் விஜய் சட்டசபையில் கூறினார். தாவேக்கவை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி. ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களின் இதயத்தில் இடம் பிடித்ததால்தான் முதல்வர் ஆனதாக முதல்வர் விஜய் தெரிவித்தார். கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடர்பாக முதல்வர் விஜய் பதிலளித்தார். எதிர்த்து பேசினால்தான் எதிர்க்கட்சி என நிரூபிக்க முடியும் என நினைத்துக்கொண்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வணக்கமும் நன்றியும் என கூறினார். கொள்கை ரீதியாகவும் நிலைப்பாடு ரீதியாகவும் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணியே முதன்மையான நோக்கம் என முதல்வர் விஜய் கூறினார். ஷூட்டிங்கில் இருந்து நேராக முதல்வர் ஆகிவிட்டதாக சிலர் கூறுகிறார்கள். அது ரியல் அல்ல, ரீல்தான் என பேசினார். தமிழக சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதல்வர் விஜய் பதிலுரை ஆற்றினார். தன்னை எம்எல்ஏவாக தேர்வு செய்த பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். முன்னாள் எம்எல்ஏக்கள் சின்னசாமி மற்றும் காளிமுத்து மறைவுக்கு சட்டசபையில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. பாடப்புத்தகங்கள் இருக்க வேண்டிய மாணவர்களின் கைகளில் தங்களின் அரசியலை திணிக்க துணியும் தாவேக்கவின் தரம் தாழ்ந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அதிமுக ஐடி விங் விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. தன் பிறந்த நாளுக்காக தலைமைச் செயலகத்திற்கு எடுத்து வரப்பட்ட 3 அடுக்கு கேக்கை அமோனியா வாயு கசிவு சம்பவத்தை காரணம் காட்டி வெட்டாமல் முதல்வர் விஜய் திருப்பி அனுப்பினார். திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அசாமைச் சேர்ந்த அஞ்சிலா சுரின் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவு காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டது தொடர்பாக 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறைக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. முதல்வர் விஜயின் பிறந்த நாளையொட்டி கோவை ராமநாதபுரம் சில்க் வில்லேஜ் கைத்தறி நெசவாளர்கள் இந்தியாவில் முதன்முறையாக முதல்வரின் உருவத்தை பட்டுத்துணியில் நெசவு செய்து அசத்தியுள்ளனர். 2017 அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு மோசடி தொடர்பாக தமிழகம் முழுவதும் 18 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே கார் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் சேத்தூரைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து வினாடிக்கு 1500 கன அடியிலிருந்து 1200 கன அடியாக குறைந்துள்ளது. கத்தார் எரிவாயு ஆலை வெடிவிபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்த முதல்வர் விஜய் அவர்களது குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டார். நூல் விலையை கிலோவுக்கு 5 ரூபாய் உயர்த்தி நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. நடப்பு மாதத்தில் மட்டும் 3வது முறையாக நூல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. வேலூர் குடியாத்தம் அருகே உள்ள தீப்பெட்டி தொழிற்சாலைகள் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 26 பேரை இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்து 5 நாட்களாகியும் இன்னும் சொந்த நாட்டிற்கு அனுப்பவில்லை. தங்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலுக்கு சென்று காணாமல் போன கடலூர் ஆரியநாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் 3 பேரை பழவேற்காடு மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். படகு சேதமானதால் நடுக்கடலில் தத்தளித்தனர். தேனி பெரியகுளம் அருகே கோவை நோக்கி சென்ற அரசு பஸ்ஸின் கண்ணாடியை போதை ஆசாமிகள் கல்லை தூக்கி எறிந்து உடைத்தனர். பஸ்ஸில் இருந்த குழந்தைகள் மற்றும் பயணிகள் அலறியடித்துக் கொண்டு இறங்கி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கலைப்பிரிவில் சேலத்தைச் சேர்ந்த சிற்பக் கலைஞர் ராஜஸ்தபதி கலியப்ப கவுண்டருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருது வழங்கினார். ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவுக்கு நேரடியாக உதவியதாக டெல்லி பிரிக்ஸ் மாநாட்டு கூட்டத்தில் ஈரான் பிரதிநிதி காதிர் நெசாமுபீர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். பிராந்திய அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் ஒத்துழைப்புக்கு UAE முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். டெல்லியில் நடைபெறும் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் காவிரி படுகைகள் போதிய அளவு மழை இல்லாததால் ஜூலை மாதத்திற்கான நீரை திறப்பதில் சிக்கல் உள்ளதாக கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. அணைகளில் நீர் இருப்பு குறைவு என கூறுவதை ஏற்க முடியாது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் திடீரென கடும் புழுதி புயல் வீசியது. இதனால் சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத நிலை ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்ட முடியாமல் கடும் அவதியடைந்தனர். அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இந்தியா வரவேற்பதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்தார். உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்தை இந்த ஒப்பந்தம் ஊக்கப்படுத்தும் என டெல்லியில் நடைபெற்ற 16வது பிரிக்ஸ் மாநாட்டில் பேசினார்.
காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எனப்படும் கியூட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. http://cute.nta.nic.in என்ற முகவரியில் கியூட் தேர்வு முடிவுகளை காணலாம். டெல்லி ரோகிணி பகுதியில் குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்யும் கும்பலைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 25 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை மீட்டனர். குறைந்த விலைக்கு குழந்தைகளை வாங்கி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அதிக விலைக்கு விற்றது விசாரணையில் அம்பலமானது. நீட் மறுதேர்வை முன்னிட்டு தற்காலிகமாக மூடப்பட்ட டெலிகிராம் ஆப் மீண்டும் செயல்பட தொடங்கியது. திருவள்ளூரில் நிகழ்ந்த அமோனியா வாயு கசிவு தொடர்பான விசாரணைக்கு நியமிக்கப்பட்ட 3 குழு முதல்வர் விஜயிடம் இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்தது. லக்னோ தீ விபத்தில் 15 பேர் பலியான நிலையில் கான்பூரின் காகடோ பகுதியில் பாதுகாப்பு விதிமீறி இயங்கிய 22 கோச்சிங் மையங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். விசாகப்பட்டினம் அருகே ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 தொழிலாளர்கள் சிக்கி பலியாகினர். காயமடைந்த தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக ஜனாதிபதி மாளிகை அறிவித்துள்ளது. கத்தார் எரிவாயு ஆலை விபத்தில் 12 இந்தியர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் இறப்புக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே நடந்த சமீபத்திய போரில் தெற்கு லெபனானில் ரூபாய் 12,309 கோடி மதிப்பிலான கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக ஐநா அமைப்பும் லெபனான் ஆராய்ச்சி மையமும் தெரிவித்துள்ளன. கத்தார் எரிவாயு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். நெல்லை ராதாபுரத்தைச் சேர்ந்த பவித், பணக்குடியைச் சேர்ந்த சுஜித் குமார் மற்றும் கவின் ஆகியோர் பலியாகியுள்ளனர். ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கில் ரத்தம் சிந்துதல் அதிகரிப்பதற்கு அமெரிக்காவே காரணம். போர்களை அமெரிக்கா தூண்டிவிடுகிறது என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் குற்றம் சாட்டியுள்ளார். நார்வே அணி 3-2 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்று நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது. ஹாலண்ட் 2 கோல் அடித்தார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஈராக் அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் அணி வெற்றி பெற்றது. ஏம்பாவே 16வது கோலை போட்டார். நாக் அவுட் சுற்றுக்கு பிரான்ஸ் அணி தகுதி பெற்றது. இந்திய T20 அணியில் இடம் பிடித்தது எனது கிரிக்கெட் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம். அந்த உணர்வை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. நான் பேட் பிடித்த முதல் நாளில் இருந்து கண்ட கனவு இன்று நனவாகியுள்ளது என இளம் அதிரடி ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஆஸ்திரேலியாவை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றது. மெஸ்ஸி 2 கோல்கள் அடித்து அசத்தினார். இந்த வெற்றியின் மூலம் நாக் அவுட் சுற்றுக்கு அர்ஜென்டினா அணி முன்னேறியது. இந்திய T20 அணியில் இடம் பிடித்தது எனது கிரிக்கெட் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம். காயத்தால் அயர்லாந்துக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட T20 தொடரிலிருந்து நிதிஷ்குமார் ரெட்டி விலகியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான ODI T20 தொடரிலும் அவர் விளையாடுவது சந்தேகம் என தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் 19 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்த 3வது இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை ரோஹித் சர்மா படைத்துள்ளார். 2007இல் தனது கிரிக்கெட் பயணத்தை தொடங்கிய இவர் இந்திய அணிக்காக 3 வடிவிலான போட்டிகளிலும் விளையாடி பல்வேறு வரலாற்று வெற்றிகளை பெற்று தந்துள்ளார். இயக்குநர் அஜய் ஞானமுத்து, நடிகர் அருள்நிதி கூட்டணிகள் டிமாண்டி காலனி 3 உருவாகியுள்ளது. பிரியா பவானி சங்கர் நாயகியாக நடித்துள்ளார். இதன் படப்பிடிப்பு முடிந்த போதிலும் ரிலீஸ் தேதி சில காரணங்களால் தள்ளி போனது. இப்போது செப்டம்பர் 11இல் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். முதல் 2 பாகங்களை விட 3ஆம் பாகம் இன்னும் மிரட்டலாக ஹாரர் த்ரில்லராக உருவாகியுள்ளது. ஹரிஷ் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் அண்ணாபென் நடித்த கான் சிட்டி ஜூன் 26இல் ரிலீஸ் ஆகிறது. அர்ஜுன் தாஸ் கூறுகையில், ஒரு படம் நடித்து முடிந்து வெளியானதும் விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் தருவேன். இந்த படம் குடும்பத்துடன் ரசிக்கக்கூடிய அழகான கதை. திருமணம் பற்றி தொடர்ந்து கேட்கிறீர்கள். எங்கிருந்து அந்த செய்தி வந்தது என்று தெரியவில்லை. குடும்பத்தினரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். உண்மைகள் நிச்சயதார்த்தமோ திருமண ஏற்பாடுகளோ எதுவும் நடக்கவில்லை. இப்போதைக்கு காதல் திருமணத்திற்கு இடமில்லை, சினிமா மட்டுமே என்றார். ஹிந்தி, தெலுங்கு சினிமா போன்று தமிழிலும் முன்னணி நடிகர்கள் லாபத்தில் பங்கு என்ற அடிப்படையில் சம்பளம் பெற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. நடிகர் விக்ரம் இந்த முறைக்கு மாறிவிட்டார். அடுத்து விஜய் ஆண்டனியும் ஒப்புக்கொண்டுள்ளார். மந்திரமூர்த்தி இயக்கத்தில் அவர் நடிக்கும் புதிய படத்தில் இந்த நடைமுறையை ஏற்றுள்ளார்.
சினிமா தியேட்டர்களுக்கு மக்கள் வருகை குறைந்து வருகிறது. இதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமானது தியேட்டர் டிக்கெட் கட்டணம் தவிர்த்து அங்கு விற்கப்படும் பாப்கார்ன் உள்ளிட்ட தின்பண்டங்கள் விலை அதிகமாக இருப்பது. இது பற்றி திரையுலகினர் யாரும் பேசுவதில்லை. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகர் ராம் சரண், இந்தியாவில் சினிமா இன்றும் மலிவான பொழுதுபோக்கு சாதனமாக உள்ளது. குடும்பத்தினருடன் தியேட்டருக்கு சென்று படம் பார்ப்பது மகிழ்ச்சியானது. பாப்கார்ன் விலை சற்று குறைந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்றார். சமந்தா நடித்து தயாரித்து வெளியாகியுள்ள மா இன்டி பங்காரம் படத்திற்கு வரவேற்பு கிடைத்துள்ளது. சிரஞ்சீவி, ராம்சரண் உள்ளிட்டோர் பாராட்டிய நிலையில் நடிகை நயன்தாரா, உனக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் சாம், அன்பிற்கும் வெற்றிக்கும் நீ தகுதியானவள், இந்த படத்தின் ஒட்டுமொத்த குழுவிற்கு எனது மிகப்பெரிய வாழ்த்துகள் என்றார். இதற்கு சமந்தா, என் அன்பிற்குரிய நயன் என்று பதிலளித்துள்ளார்.